ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவில் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பேன் யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான பப்ஸ் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஓவன் கூட இதுக்கு தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பப்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானொலி வச்சுருக்கீங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பச்சை மிளகா பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி கலர் மாறி வரணுங்கிறது இல்லைங்க, லேசாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கீங்க. கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா பவுடரை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கா வேக வச்சுட்டு தோலை உரிச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குடமிளகா, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செஞ்சுருக்கேங்க. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கீங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் செய்கிறேன். இதே நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்ல மாவை கலந்து எடுத்துக்கலாம். மாவு கட்டிப்படாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக கலந்து எடுத்துடலாம். இதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவை விட நல்ல தண்ணியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க. மொத்தமாக எனக்கு இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டதுங்க. நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம். அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடாகக்கூடாதுங்க. சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிடணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மாவு. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அதோடைய கலர் மாறி இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. திருப்பி போட வேணாம், அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீத இருக்க மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுப்பை குறைவான தீயில வச்சு தாங்க இதை நீங்கள் வேக விடணும். அதிகமான தீயில வச்சு வேக வைக்கக்கூடாது. குறைவான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது உள்ளார நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்கத்தை மடித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு இருக்க பக்கத்தையும் மடித்து விட்டுக்கோங்க. நான் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி. இது நம்ம தடவிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஓப்பன் ஆகாமல் அப்படியே இருக்கும். மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தடவிக்கோங்க. தடவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை அப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா பப்ஸையுமே நீங்கள் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு ஷீட் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்கிறதுக்கும் லைட்டாக மாவு நம்ம தடவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். அதுவும் நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பப்ஸை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்க பேன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இன்னொரு பக்கமும் திருப்பி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பப்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளார நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் குடமிளகாய் எது வேணாலும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.